அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழக விவசாயி. இன்றிரவு டின்னருக்கு எங்கள் வீட்டில் செய்து கொண்டிருக்கின்ற வெஜிடபிள் ஸ்டூனா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, இஞ்சி அதெல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை குக்கரில் வேக வச்சுருக்காங்க. அது கூட கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்காங்க. இதுதான் இது முதல் தடவை தேங்காய் அடித்து பிழிஞ்ச தேங்காய் பால். இது வெஜிடபிள் ஸ்டூ. இது செய்கிறாங்க இடியாப்பத்துக்கு தொட்டுக்க சைடிஷ். இப்போ இது ரெண்டாவது தடவை அதே தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்த தண்ணி போட்டு பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பாலை அப்படியே இந்த வெஜிடபிள் கூட ஊற்றுறோம். நல்லா சரிங்களா? இப்போ இது நீங்கள் பார்த்துட்ருக்குது வெஜிடபிள் ஸ்டூ. வெஜிடபிள் ஸ்டூவுக்கு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சின்ன சின்னதாக பீஸாக நல்லா கட்டரில் போட்டு கட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்னதாக அருவாமனையிலும் கட் பண்ணுறாங்க. நல்லா சைஸாக எங்கள் வீட்டுக்காரம்மா அந்தளவுக்கு கட் பண்ணது தான் இது. அதை கட் பண்ணி அதை வேக வச்சாச்சு. இப்போ வேக வச்சதுக்கு அப்புறம் அதை குக்கரில் வேக வச்சதுக்கப்புறம் அதில் தேங்காய் பால் பிழிஞ்சு இப்போ அதில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை, அப்புறம் அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடணும். அவ்வளோதான். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டு, ஜாஸ்தி இல்லை, கொஞ்சமாக போட்டு, அது நிறையா போட்டால் குருமா மாதிரி ஆகிடும். இது நல்லா தண்ணியாக இருக்கும். மெயினாக இதுக்கு காய்கறி தான். காய்கறி ப்ளஸ் அதுக்கு கூட தேங்காய் பால் நல்லா தண்ணியாக நிறையா இதில் போட்டு செய்கிறாங்க. இதுக்கு இது பேர் வெஜிடபிள் ஸ்டூ. இது இடியாப்பத்துக்கு தொட்டுக்கப்பா. இன்றைக்கி காமிக்கிறேன் திரும்ப. இப்போ நல்லா கொதி வந்துச்சு. அது பிழிஞ்சு மிக்சியில் போட்டு பிழிஞ்சு எடுத்த தேங்காய் பால் போட்டாச்சு முதல்ல. அதுக்கப்புறமும் திரும்ப பிழிஞ்ச தேங்காய் பால் எல்லாத்தையுமே போட்டு அவ்வளோதான். இப்போ இதுக்கப்புறம் அந்த தாளிப்பு மட்டும் இதுதான். ஒரு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், ஜாஸ்தி கூட இல்லை, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை, அப்படியே அது கூட இஞ்சி, பச்சை மிளகா சின்னதாக அரிஞ்சு அதையும் போட்டுரும். ஏற்கனவே இதில் இஞ்சி, பச்சை மிளகா கொஞ்சோண்டு அரைச்சியும் போட்டிருக்காங்க. அதில் உள்ளார அந்த காய்ங்க கூட நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். அவ்வளோதான். இதை நிறுத்த வேண்டியது தான். இதுக்கப்புறம் இதை கொதிக்க விடக்கூடாது. அது அப்படியே இதாகிடும். அதனால் இப்போ வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெஜிடபிள் ஸ்டூ. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடியாப்பத்துக்கு கூட தொட்டுக்கிறதுக்காக நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி. இப்போதாம்பா இடியாப்பமும் பிழிஞ்சி வேக வச்சு எடுத்துட்டாங்க. சூப்பராக இடியாப்பமும் வந்திருக்குது. இப்போ இந்த இடியாப்பத்துக்கு மேலே இந்த செஞ்சிருக்கிற
வெஜிடபிள் ஸ்டூ. வெஜிடபிள் ஸ்டூன்றது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக. இங்கே வந்து அதை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். குக்கிங் ஜாம்பவானுங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல தேவையில்ல. அதை எங்கள் வீட்டுக்காரம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க. இப்போ நான் அந்த வெஜிடபிள் ஸ்டூவை மேலே போட்டு சூப்பராக நான் இந்த இடியாப்பத்தை சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டுக்காரம்மா செஞ்சதை குக்கிங் சேனல் சகோதரிகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டும் ஆதரவும் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை, தமிழக விவசாயி என்னுடைய சேனல். உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் டியர் ப்ளஸ் ப்ளீஸ்.